வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போக போறோம். அதாவது ஸ்ரீ சக்கரம். இது ஒரு ஆன்மீக சின்னமா மட்டும் பார்க்காம இது பிரபஞ்சத்தோட ஒரு கணித வரைபடமா இருக்க முடியுமா? அதுதான் நம்மளோட இனிய கேள்வி. சொல்லப்போனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு மாதிரி அண்டவெளி புதையல் வரைபடம் மாதிரி இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அந்த மையத்துல இருக்கிற எக்ஸ் குறியீடு என்ன, அதோட ரகசிய சாவி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கற்ற குழப்பம் இல்ல, அது ஒரு துல்லியமான கணித ஒழுங்கு. அந்த கணித மொழியில எழுதப்பட்ட ஒரு வரைபடம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம், அதாவது எந்திரங்களின் அரசன். ஆமா, மிக சரியான ஒப்பீடு. இது வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு சின்னம் இல்ல. இது பண்டைய ஞானத்துக்கும் நவீன இயற்பியலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை அமைக்கிற முயற்சி. இந்த ஒரே ஒரு வடிவம் எப்படி காலம், வெளி, பிரபஞ்சத்தோட உருவாக்க விதிகள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போற விஷயம். இது ஒரு குறியீடுன்னு சொல்றதை விட இது ஒரு பிரம்மாண்ட சமன்பாடுன்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். சரி, அப்போ இந்த வரைபடத்தை நாம அவிழ்க்கலாம். ஒரு பிரபஞ்சத்துக்கான வரைபடத்தை எங்க இருந்து தொடங்குறது? உங்க ஆதாரங்கள் எல்லாமே அதோட மையத்துல இருக்கிற அந்த பிந்துங்கிற ஒத்த புள்ளியில இருந்து தான் தொடங்குது. ஆமா, இங்கிருந்து தான் அந்த ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நவீன இயற்பியல்ல சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த பிந்து அது கூட நேரடியா பொருந்தது. அதாவது பெருவெடிப்பு, அந்த பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த முழு பிரபஞ்சமும் அதோட எல்லா ஆற்றலும் விதிகளும் பரிமாணமே இல்லாத ஒரே ஒரு புள்ளியில அடங்கி இருந்துச்சு. ஒரு புள்ளிக்கு நீளம், அகலம், உயரம்னு எதுவும் கிடையாது. ஆனா அதுல இருந்து தான் எல்லாமே தோணுச்சு. அந்த எல்லையற்ற ஆற்றல் அடங்கின ஒரு நிலை தான் பிந்து. ஒரு நிமிஷம், இந்த பிந்து சிங்குலாரிட்டி ஒப்பீடு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இது நாம இப்போ பண்ற ஒரு நவீன வியாக்கியானமா இருக்க கூடாதா? அதாவது இப்போ நமக்கு பிக் பேங் தியரி பத்தி தெரியும். அதனால ஒரு பழைய ஆன்மீக சின்னத்துல நாம அந்த அறிவியல் கருத்தை பொருத்தி பார்க்கறோமா? இல்ல இது வெறும் தற்செயல்ங்கிறத தாண்டி இந்த ஒப்பீட்டுக்கு அந்த பழைய நூல்கள்ல ஏதாவது உறுதியான ஆதாரம் இருக்கா? மிக முக்கியமான கேள்வி இது. நிறைய ஆய்வாளர்களும் இதே கேள்வியை தான் எழுப்புவாங்க. இதுக்கு உங்க ஆதாரங்கள் 2 விதமான பதில்களை கொடுக்குது. ஒன்னு தத்வார்த்தமானது. அந்த பழைய நூல்கள் பிந்துவ பிரிக்க முடியாத சிவம் சக்தி ஐக்கியம்னு சொல்லுது. சிவம்னா நிலையான வெளிப்படாத அறிவு, சக்திங்கிறது வெளிப்படுற ஆற்றல், இயக்கம். இது இயற்பியல்ல சொல்ற பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி கருத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. சிங்குலாரிட்டிங்கிறது எல்லையற்ற பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கிற ஒரு நிலை. பெருவெடிப்புங்கிறது அது கைனடிக் எனர்ஜியா மாறுகிற தருணம். ரெண்டாவது, கணித அடிப்படையில பிந்துவ 0, அதாவது 0, அப்புறம் முடிவிலி, இன்ஃபினிட்டி, இது ரெண்டோட பிறப்பிடமாவும் பாக்குறாங்க. 0னா ஒண்ணுமே இல்லாதது இல்ல, அது எல்லா எண்களும் உருவாகிறதுக்கான சாத்தியம். அதே மாதிரி பிந்துங்கிறது ஒண்ணுமில்லாத வெளி இல்ல, அது முழு பிரபஞ்சமும் உருவாகிறதுக்கான சாத்தியம். அதனால இது தற்செயலான ஒப்பீடு இல்ல. ஓகே, அந்த விளக்கம் இது இன்னும் தெளிவாக்குது. அப்போ பிந்துங்கிறது பிரபஞ்சத்தோட ஆரம்ப கதை, ஒரு எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஆரம்பம். ஆனா அந்த ஒத்த புள்ளியிலிருந்து நாம பார்க்குற இந்த சிக்கலான இவ்வளவு விதமான பிரபஞ்சத்துக்கு எப்படி வருது? இங்கதான் இந்த வரைபடத்தோட அடுத்த அடுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 9 பின்னி பிணைஞ்ச முக்கோணங்கள். ஆமா, ஒரு புள்ளியா இருந்த பிரபஞ்சம் எப்படி பலவா மாறுச்சுன்னு விளக்குற ஒரு இயக்கத்துல இருக்கிற பிரபஞ்ச சமன்பாடு தான் அந்த முக்கோணங்கள். இதுல 4 மேல் நோக்கின முக்கோணங்கள் இருக்கு. அது சிவம், தூய அறிவு, நிலைத்தன்மை, மேல் நோக்கி எழ பிரக்ஞை. 5 கீழ் நோக்கின முக்கோணங்கள் இருக்கு. அது சக்தி, படைப்பு, இயக்கம், ஆற்றல். நம்ம பாக்குற இந்த பருப்பொருள், அதாவது மேட்டர். சிவமும் சக்தியும் சேரும் போதுதான் இந்த பிரபஞ்ச நாடகமே நடக்குது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. 9 முக்கோணங்கள் ஒன்னோடொன்னு வெட்டும் போது சரியா 43 சின்ன முக்கோணங்கள் உருவாகுது. நீங்க அனுப்பின ஒரு கட்டுரையில இன்னைக்கு இருக்கிற நவீன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், அதாவது கேட் டூல்ஸ் வச்சு கூட இந்த வடிவத்தை அவ்வளவு சுலபமா வரைஞ்சிட முடியாதுன்னு போட்டிருக்கு. அது ஏன்? இது பார்க்க ஒரு கலை மாதிரி தானே தெரியுது. அதுதான் இதோட கணித அதிசயம். இது கலை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிக துல்லியமான வடிவியல், ஜியோமெட்ரி. இது ஒரு ஸ்விஸ் கடிகாரத்தை டிசைன் பண்ற மாதிரி. ஒரு சின்ன சக்கரத்தை மாத்தினா கூட மொத்த கடிகாரமும் நின்னுடும். அதே போல இந்த 9 முக்கோணங்கள்ல ஒரே ஒரு முக்கோணத்தோட கோணத்தை 1 டிகிரி மாத்தினா கூட உருவாகிற மத்த 42 முக்கோணங்களோட வடிவமும் மொத்தமா சிதைஞ்சிரும். எல்லாமே அவ்வளவு துல்லியமா பிணைக்கப்பட்டிருக்கு.
உங்க ஆதாரம் 1ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அந்த காலத்துல குருக்கள் ஒரு சரியான ஸ்ரீசக்கரத்தை கையால வரைய பல வருஷம் எடுத்துக்குவாங்களாம். ஒவ்வொரு கோட்டை வரையும் போதும் அது மத்த எல்லா பகுதிகளையும் எப்படி பாதிக்குதுன்னு அவங்க உணர்வாங்களாம். தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வரைபடத்தை வரையும் போதே எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது, அதாவது இன்டர்கனெக்டட்னஸ்ங்கிற அனுபவத்தை அது கொடுக்குமா. அப்போ இது வெறும் டிசைன் சேலஞ்ச் இல்ல, பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிகழ்வும் மத்தது கூட எவ்வளோ ஆழமா பிணைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உருவகம். ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகடிப்பு எங்கேயோ ஒரு புயலை உருவாக்கும்னு சொல்ற அந்த கேஆஸ் தியரி மாதிரி இந்த வடிவியல் அதை நமக்கு கண்முன்னே காட்டுது இல்லையா? கரெக்ட். சரி, இந்த வடிவியல் இவ்ளோ துல்லியமா இருக்குன்னா இது தற்செயலா உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்ல. இயற்கையோட ஏதோ ஒரு ரகசிய கணித குறியீடு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க அனுப்புன விஷயங்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதுதான் இந்த ஆய்வை இன்னும் ஆழமான தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஆமா, அந்த குறியீடுதான் கோல்டன் ரேஷியோ. கணிதத்துல 5ன்னு சொல்வாங்க, தோராயமா 1.618. ஸ்ரீசக்கரத்தோட ஒவ்வொரு அடுக்கோட அளவும் கோணங்களும் அதோட விகிதாச்சாரங்களும் இந்த விகிதத்தையும் ஃபிபனோச்சி தொடரையும் பின்பற்றதா ஆய்வுகள் சொல்லுது. இது ஏதோ ஸ்ரீசக்கரத்துல மட்டும் இருக்கிற ஒரு எண் இல்ல. ஒரு பூவோட இதழ்கள் அமைஞ்சிருக்கிற விதம், ஒரு நத்தையோட கூட்டோட சுழற்சி, நம்ம மனித உடலோட விகிதாச்சாரம், ஏன் பிரம்மாண்டமான கேலக்சிகளோட சுழற்சி வரைக்கும் இயற்கையோட பல படைப்புகள்ல இந்த எண் திரும்ப திரும்ப காணப்படுது. பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு மொழி இந்த எண்ணில் இருக்கலாம். நீங்க அனுப்புன ஒரு பேப்பர்ல இத ஃப்ராக்டல் ஜியோமெட்ரிங்கிற நவீன கோட்பாட்டோட ஒப்பிடுறாங்க. அது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயம். ஒரு பனித்துகளோட, அதாவது ஒரு ஸ்னோஃப்ளேக்கோட வடிவத்தை யோசிச்சு பாருங்க. அந்த முழு பனித்துகளும் ஒரு அழகான 6 முனை நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் வழியா அதுல இருக்கிற ஒரு சின்ன கிளைய மட்டும் நீங்க உத்து பாத்தீங்கன்னா அந்த முழு பனித்துகளோட வடிவமும் அந்த சின்ன கிளைக்குள்ளையும் திரும்ப திரும்ப வரும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் சிமிலாரிட்டி. ஒரு பெரிய ஆலமரத்தோட முழு வடிவமும் அதோட மரபியல் தகவல்களும் அதோட ஒரு சின்ன விதையில இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட முழு தகவல்களும் அதோட விதிகளும் இந்த ஸ்ரீசக்கர வடிவத்துக்குள்ள அடங்கி இருக்குங்கிறதான் வாதம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் அப்படிங்கிற தத்துவத்தோட கணித வடிவம் தான் இது. ஒரு சின்ன முக்கோணத்தை எடுத்து பார்த்தா அது முழு ஸ்ரீசக்கரத்தோட தன்மையும் கொண்டிருக்கும். இது வரைக்கும் நாம பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப ஆச்சரியமான, ஒருவேளை நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமான கருத்தா இருக்கலாம். இந்த வடிவம்ங்கிறது உறைந்த ஒளி, அதாவது ஃப்ரோசன் சவுண்டு. இது சைமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கோட்பாட்டை அடிப்படையா கொண்டதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இது கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் சைமேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் நிகழ்வு. இது எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மேளத்தோட மேல கொஞ்சம் மணலை தூவி விடுங்க. நீங்க அந்த மேளத்தை சும்மா தட்டினா மணல் அங்கங்கே சிதறும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சுருதியில ஒரு தூய இசைக்குறிப்பை அந்த மேளத்துக்கு பக்கத்துல நீங்க ஒளிச்சா அந்த மணல் தானாவே நகர்ந்து மிக அழகான சிக்கலான வடிவியல் வடிவங்களை உருவாக்கும். இதுதான் சைமேட்டிக்ஸ். உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஓம் மாதிரியான பிரபஞ்ச மூல மந்திரங்களோட ஒளி அதிர்வுங்களோட காட்சி வடிவமே ஸ்ரீசக்கரம். அதாவது அதிர்வெண்ணுக்கும் வடிவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஒளிங்கிறது வெறும் அலைகள் இல்ல, அது வடிவத்தை உருவாக்குற ஒரு பெரிய சக்தி. அப்படியானா இதோட அர்த்தம் என்ன? இந்த வடிவத்துல நாம அறியாத ஒரு பிரபஞ்ச ரகசியம் மறைஞ்சிருக்கா? இங்கதான் அந்த பிரமிட் தொடர்பு வருது. இது இந்த ஆய்வை வேற ஒரு தளத்துக்கே கொண்டு போகுது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம், இது உண்மையிலேயே ஒரு திகைப்பூட்டும் ஒப்பீடு. ஸ்ரீசக்கரத்தை உருவாக்குற அந்த முக்கிய முக்கோணங்களோட சாய்வு கோணம் சுமார் 51.5 டிகிரி. ஆச்சரியம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால முற்றிலும் வேற ஒரு நாகரிகத்தால கட்டப்பட்ட எகிப்தோட பெரிய கிசா பிரமிடோட சாய்வு கோணமும் கிட்டத்தட்ட இதே 51 டிகிரி தான். ஒரு நிமிஷம், இது ஒரு பெரிய பாய்ச்சல். இந்த ஆதாரங்கள் பண்டைய இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லுதா, இல்ல இதை விட ஆழமான வேற ஏதாவது விஷயத்தை இது குறிக்குதா? அதாவது ரெண்டு வேற வேற காட்டுல வாழ்ற ரெண்டு பழங்குடியினர் தற்செயலா பைங்கிற கணித எண்ணை கண்டுபிடிக்கிற மாதிரி ரெண்டு வேற நாகரிகங்கள் ஒரு பிரபஞ்ச மாறிலிய, ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கலாமா? நீங்க கேட்ட 2வது சாத்தியக்கூறுக்கு தான் இந்த ஆய்வுகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இது 2 கலாச்சாரங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டதை விட 2 கலாச்சாரங்களும் பிரபஞ்சத்தோட ஒரே கணித மொழியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்.
இந்த 51.5 டிகிரி கோணங்கிறது ஒரு கலாச்சார ரகசியம் இல்ல. அது ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதுக்கான ஒரு பிரபஞ்ச மாறிலி. இது பூமியோட காந்தப்புலம், அதோட அச்சோட சாய்வு எது கூட சம்பந்தப்பட்டதுன்னு, இந்த கோணத்துல கட்டப்படுற எந்த ஒரு அமைப்பும் ஆற்றலை மிக திறமையா ஈர்த்து மையப்படுத்த முடியும்னு அந்த ஆதாரங்கள் வாதிடுது. அவங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கல, ஆனா அவங்க 2 பேருமே ஒரே கணிதத்தை கொண்டு பேசினாங்க. நாம இன்னைக்கு ஒரு வியப்பான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஒரு ஒத்த புள்ளியா இருந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம், அதிலிருந்து விரிஞ்ச சிக்கலான முக்கோணங்களோட பிணைப்பு, இயற்கையோட ரகசிய குறியீடான கோல்டன் ரேஷியோ, உறைந்த ஒளியோட வடிவம், கடைசியா எகிப்திய பிரமிடுகளோட ஒரு ஆச்சரியமான கணித தொடர்புன்னு பல ஆழமான விஷயங்களை பார்த்தோம். ஆமாம். இறுதியா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்கள் நம்மள ஒரு முக்கியமான, ரொம்ப தனிப்பட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. ஸ்ரீ சக்கரங்கிறது வெளியே இருக்கிற ஒரு படம் இல்ல, அது நமக்கு உள்ள இருக்கிற ஒரு வரைபடம்ங்கிறது தான் அது. உங்க உடல் அதோட வெளிச்சிதறம், அதாவது பூபுரம். உங்க சுவாசம் அதோட முக்கோணங்களோட அதிர்வு. உங்க ஆன்மா அதோட மைய புள்ளி, அந்த பிந்து. நீங்க அந்த வரைபடத்தை தியானிக்கும் போது வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தையும் ஒரே புள்ளியில இணைக்கிறீங்க. இங்கதான் அறிவியலும் ஆன்மீகமும் வெறும் தத்துவங்களா இல்லாம ஒரு நேரடி அனுபவமா மாறுது. அப்படியானா நீங்க அனுப்பின அந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான கருத்து இதுதான். ஸ்ரீ சக்கரம் வெறும் ஆன்மீக சின்னம் அல்ல, அது வடிவியல் மொழியில் எழுதப்பட்ட ஒரு தியரி ஆஃப் எவ்ரிதிங்கான முயற்சி. ஒரு கேலக்சியோட சுழற்சியை வடிவமைக்கிற அதே கணித விதிகளும், பிரபஞ்சத்தோட உருவாக்கத்துக்கு காரணமான அதே இயற்பியலும் மனிதனோட பிரக்ஞையையும் வடிவமைக்குதுன்னு இது சொல்லுது. இங்க உண்மையான ஆச்சரியம், பண்டைய கலாச்சாரங்கள் புத்திசாலிகளா இருந்தாங்கங்கிறது இல்ல, அவங்க அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்களா பார்த்திருக்கலாங்கிறது தான். இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. ஒரு வடிவியல் அமைப்பு பிரபஞ்சத்தோட கணித மாறிலிகளையும் இயற்பியல் விதிகளையும் தனக்குள்ள வச்சிருக்க முடியுமான்னு. நாம இது வரைக்கும் வெறும் கலாச்சார சின்னங்களாகவும் மத குறியீடுகளாகவும் மட்டும் பார்த்தா மத்த பண்டைய சின்னங்களையும் அறிவியல் வரைபடங்களா திரும்பவும் ஆய்வு செய்யணுமான்னு. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போனது வெறும் கலைப்படைப்புகள் இல்ல, அவை பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை பத்தின குறிப்புகளா இருக்குமோ?